லா, 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். நான் வந்துட்டு ஒரு ஆண்டிகா இருக்கு மேடம். ஆஹா, சொல்லுங்கம்மா. ஒரு இடத்துக்கு எனக்கு வராது மேடம். சரிம்மா. வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் நகை வேலை முன்ன செஞ்சுட்டு வேலை கிடையாது. ஆஹா. வீட்டுல சும்மா தான் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. என்ன படிக்கிறாங்க? பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். சரி. நான் வந்து சொல்லுங்க மேடம். உங்கள் பையன் என்ன படிச்சிருக்காரு? என்ன என்ன வேலைக்கு போகிறாரு? பிசிஏ முடிச்சிருக்கேன் மேடம். ஆ, என்ன பிசிஏ முடிச்சிருக்கேன் மேடம். ஹலோ. சரி, உங்கள் பிள்ளை நல்ல வீட்டுக்கு காசெல்லாம் கொடுக்குறாரா? இப்பதான் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சார், என்ன பிரச்சனைம்மா? இப்போ வந்து எனக்கு வந்து குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு மேடம். காசு பணம் கஷ்டமாக இருக்கு. ஒரு ஐடியா கொடுங்க மேடம். எது காசு பணம் கஷ்டமாக இருக்குங்கிறீங்களா? மேடம் இதை இப்போ உங்கள் பையன் இப்போ வேலைக்கு போகிறாருல, எவ்வளோ அவருக்கு சேலரி? இப்போதான் மேடம் ஒரு மாதம் ஜாயின் பண்ணி அனுப்பல மேடம் சம்பளம். அனுப்புவார்ல இனிமேல்? வெளியூரில் போயிட்டாரா அவர்? வெளியூருக்கு போயிட்டாரா இல்லை உங்களோட இருப்பாரா? இதில் வெளியூர் இப்போதான் போயிருக்கான். ஓ, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ நாங்கள் திருச்சி மேடம். திருச்சி. வாடகை வீடா? ஆமாம் ஆமாம் மேடம், வாடகை வீடு தான் மேடம். ஸோ சுத்தமாக உங்கள் 2 பேருக்குமே வருமானம் இல்லை, வேலை இல்லையா? ஆமாம் மேடம் ஆமாம் மேடம். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் முன்னே. சரி, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வேலை? நடந்து கை இறங்கி வரானால நானும் ஒர்க் போக முடியல. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சேல்ஸ் இருந்தேன் மேடம். ஸோ இப்போ கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு கை ப்ராப்ளம் ஆயிடுச்சா? 3 வருஷம் ஆச்சு மேடம். எதனால் கை இப்போ ஆக்ஷன் வராத போச்சு? வண்டி ஏறும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சா? ஃபுல்லாக பக்கவாத மாதிரி ஆயிடுச்சு. ஓ, சோக்கு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி. ஸோ இப்போ வேறு எதுவும் வேலைக்கு போக முடியாதா உங்களுக்கு? அது ஒரு கை நல்லா இருக்கு மேடம். அது வேலை கூட நான் செய்வேன் மேடம். அதை ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல மேடம். அதான், அது ஏதாவது முயற்சி பண்ணீங்களான்னு கேட்குறேன். இல்லை எப்படி மேடம் ஒரு கை யாருமே வேலை தருவாங்க? ட்ரை பண்ணி பாருங்க. சரி மேடம். முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு ஏன் ஏதாவது கடைக்கு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அவர்? கடைக்கு வேலைக்கு நகை வேலை முன்ன பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அது வேலை நறுக்கி போச்சுங்களே மேடம். நகை கடைங்கள்ல போறாங்க வர்றாங்க. சம்பளம் சரியா கை கிடைக்க மாட்டேங்குது மேடம். இல்லை, இப்போ நகை கடைங்க ஷோரூம்லாம் இருக்குல்ல, நகை கடைங்கள்லாம், அங்கெல்லாம் ஏதாவது பழக்க வழக்கம் கிடையாது மேடம். அங்கெல்லாம் ஏதாவது சொந்த பந்தங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் டெவலப் இருக்காங்க. நாங்கள் மட்டும் நஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நகை ஷோரூம்ஸ் எல்லாம், நகை கடைங்கள்லாம், பெரிய பெரிய கடைங்க, அங்கெல்லாம் போய் ஏதாவது வேலை கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அங்கெல்லாம் ஏதாவது சில்லற வேலையெல்லாம் இருக்கும். ஏதாவது இப்போ நகை வாங்கும்போது சில்லற வேலையெல்லாம் இருக்கும். அது ஏதாவது செய்யறதுக்கெல்லாம் அவங்க சம்பளத்தில் ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது வேலை கிடைக்கும். சென்னை மாதிரி இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. ஏழ்மை அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து கவுன்சிலிங்கோ மருந்து மாத்திரையோ இல்லை. அதுலேருந்து விடுபடணுங்கிறது தான் வந்து ஒரே தீர்வாக இருக்க முடியும். ஸோ வேலைகள் என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதில் எது வேணால் செய்யலாம். வேலை செய்கிறதுல எதுக்குமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஸோ காசு வந்து காசு தான், எப்படி வந்தாலும் காசு தான். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தன்மானத்துக்கு குறைவு இல்லாத என்ன மாதிரி வேலை செய்ய முடிஞ்சாலும் அதை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு செய்ய வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்டடி ஆனதுக்கப்புறம் வேணால் நம்மளுக்கு பிடிச்சது எதுவோ அதில் நம்ம முனைவாக இருந்து அதை வளர்த்துட்டு அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி இதை பார்க்கலாம். வேறு எதுவும் அதுக்காக வேறு எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து காசு பணம்ங்கிறது தான் வேணும் அப்படின்ற போது அதை சம்பாதிச்சா தான் தீர்வு. ஸோ யோசிங்க. நிறைய ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாறி வந்து வேறு இடங்களுக்கு போனால் கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைக்கேற்ற வேலை வாய்ப்புகள் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். அது கிடைக்கிற இடத்துக்கு துணிச்சலோடு நீங்கள் வந்து இடம் மாறி போய்